إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله عز وجل إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது என்ன இஸ்லாமிய மாதம் சொல்ல முடியுமா? இப்போதைக்கு முஹர்ரம் மாதம் ஆரம்பமாயிருச்சு. இது இஸ்லாமிய கேலண்டர் கணக்குப்படி முதல் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தோடு ஹிஜ்ரி கணக்குப்படி 1446 வருடம் தொடங்கிவிட்டது. இந்த முஹர்ரம் மாதத்தை குறித்து நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்ன, அடுத்தபடியாக அமல் தொடர்பான விஷயம் என்ன, மார்க்கம் என்ன சொல்கிறது, மூன்றாவதாக இந்த மாதத்தை குறித்து வரலாறு ரீதியாக சில விஷயங்களை இந்த சபையில் நாம் இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே கேள்விப்பட்ட படித்த விஷயங்களாக கூட இருக்கும், ஒரு நினைவூட்டல் என்கிற அடிப்படையில் நாம் இந்த சபையில் தெரிந்து கொள்ளலாம். நம்பிக்கை சார்ந்த விஷயம் இந்த மாதத்தை குறித்து என்று பார்க்கும் பொழுது, இந்த மாதம் 12 மாதங்களில் புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களை பூமியை படைத்ததிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக ஆக்கியிருக்கிறான், படைத்திருக்கிறான். அதில் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனித மாதங்கள் என்று ஆக்கினான். இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அறியாமை காலத்திலிருந்தே அந்த சட்டம் மக்களுக்கு தெரியும். அந்த 4 மாதங்கள் துல் கஅதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், அடுத்து சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய ரஜப் மாதம். இந்த 4 மாதங்களை குறிப்பாக புனிதமிக்க மாதங்களாக ஆக்குவதற்கு காரணம் என்னவென்றால், மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி துல் கஅதா மாதத்தில் புறப்பட்டு ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கொள்ளையர்களுடைய பயம் இல்லாமல் முஹர்ரம் மாதத்திற்குள் வீடுகளுக்கு போய் சேர வேண்டும். எனவே ஹஜ்ஜுடைய பயணம் அந்த மக்களுக்கு இலகுவாக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய மாதம், அதற்கு முன்பின் 2 மாதங்கள் என்று தொடர்ச்சியாக 3 மாதங்களை புனித மாதங்களாக ஆக்கினான். அதேபோல்தான் அறியாமை காலத்தில் ரஜப் மாதத்தில் உம்ரா செய்வது ஒரு சிறந்த இபாதத் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இஸ்லாம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. ரஜப் மாதத்தில் குறிப்பாக உம்ரா செய்வது பெரிய உம்ரா அல்லது மற்ற 11 மாதங்களில் செய்யக்கூடிய உம்ராவை விட ரஜப் மாதத்தின் உம்ரா சிறந்த உம்ரா என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லவில்லை. ரமதான் மாதத்தை குறித்து சிறப்புண்டு. அல் உம்ரத்து ஃபி ரமதான் தஅதிலு ஹஜ்ஜத்தன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு ஈடானது. அதுவும் என்னது? ஹஜ்ஜத்தன் மஇ என்கிற வார்த்தையும் உண்டு. என்னோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்வதற்கு சமமானது என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபியோடு சேர்ந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன சிறப்போ அந்த சிறப்பு, அந்த கூலி இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் ரமதான் மாதத்தில் உம்ரா செய்தால். ஆனால் ரஜப் மாதத்திற்கு எந்த சிறப்பும் கிடையாது. ஆனால் அறியாமை காலத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. ரஜப் மாதத்தின் உம்ரா மிக சிறந்த உம்ரா. எனவே அதிகமாக அந்த அறியாமை காலத்தில் மக்கள் ரஜப் மாதத்தில் புறப்பட்டு உம்ரா செய்து வீடுகளுக்கு திரும்புவார்கள். எனவே அந்த மாதத்திலும் உம்ரா செய்வதற்காக வேண்டி வரக்கூடியவர்கள் சிரமப்படக்கூடாது, கொள்ளையர்களுடைய பயம் அவர்களுக்கு பயணத்தில் இருக்கக்கூடாது என்பதற்கு அல்லாஹ் புனித மாதங்களாக ஆக்கிவிட்டான். அந்த காலத்து மக்கள் அறியாமை காலத்தில் இருந்தாலும் அந்த 4 மாதங்களை புனித மாதமாக என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். எனவே அந்த புனிதமிக்க 4 மாதங்களில் ஒரு மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அல்லாஹ் இந்த மாதத்திற்கு ஒரு தனி புனிதத்தை வழங்கியிருக்கிறான். அந்த புனிதத்தை கவனத்தில் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்ற மாதங்களிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும். இந்த மாதங்களில் கூடுதல் கவனமாக நாம் இருக்க வேண்டும். ஏனெனில்
இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால், பாவங்களை செய்தால் அது 2 மடங்கு பாவங்களாக எழுதப்படலாம். காரணம், அந்த பாவத்திற்கான தீமை ஒன்று. இரண்டாவதாக, இந்த மாதத்தை அல்லாஹ் புனித மாதமாக ஆக்கியிருந்தும் அந்த புனிதத்தை கவனத்தில் கொள்ளாமல் அந்த புனிதத்தை தகர்த்ததற்கு இன்னொரு தீமை என்று 2 மடங்கு தீமைகள் எழுதப்படலாம். எனவே இந்த மாதத்தை புனிதமிக்க மாதமாக நாம் பார்க்க வேண்டும், நம்ப வேண்டும். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு பகுதி. சரி, இரண்டாவதாக, இந்த மாதத்தில் அமல் விஷயத்தில் ரசூல் அவர்கள் கூடுதல் ஏதாவது அமலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா, வலியுறுத்தி இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒரே ஒரு அமல் தான். அது என்ன என்று கேட்டால், நோன்பு நோற்பது. ஒரே ஒரு அமல். பொதுவாக நாம் வழமையாக செய்யக்கூடிய அமல்கள் போக, ஐவேளை தொழுகை, துவா செய்வது, குர்ஆன் திக்ர் திலாவத் என்கிற அந்த வழமையாக செய்யக்கூடிய அமல் போக, இந்த மாதத்தில் கூடுதலாக ஏதாவது ஒரு அமலை மார்க்கம் வலியுறுத்துகிறதா என்று கேட்டால் ஒரே ஒரு அமலை தான் கூடுதலாக வலியுறுத்துகிறது. அது என்னவென்று கேட்டால் நோன்பு நோற்பது. அந்த இபாதத்தை 2 விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது விதம் என்னவென்று கேட்டால், ஆஷூரா நோன்பு நோற்பது வலியுறுத்தப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதேபோல் இரண்டாவதாக, இந்த மாதத்தில் ஆஷூரா நோன்பு நோற்பதோடு மற்ற நாட்களிலும் இயன்றவரை அதிகமாக நோன்பு நோக்கலாம் என்று கூட நாம் இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளலாம். ஆஷூரா நோன்பு பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து வாழ்க்கையிலும் ஆஷூரா நோன்பு வைத்திருக்கிறார்கள். மக்கத்து காஃபிர்களும் ஆஷூரா தினம் என்று நோன்பு நோற்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு காரணம் எல்லாம் தெரியாது. எதற்காக ஆஷூரா நோன்பு நோக்கிறார்கள் மக்கத்து காஃபிர்கள், காரணம் எல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுக்காக நோன்பு நோக்கலாம் என்று நோன்பு வைத்தார்கள். மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பொழுது, மதீனா சுற்றுப்புறத்தில் உள்ள யூதர்களும் வேதம் வழங்கப்பட்ட அந்த சமூகத்தாரும் யூதர்களும் சரியாக அந்த நாளில், ஆஷூரா என்று சொன்னால் முஹர்ரம் 10வது நாள், ஆஷூரா தினம் என்ற அந்த யூதர்களும் நோன்பு நோற்பதாக ரசூல் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டார்கள். மக்காவிலும் ஆஷூரா நோன்பை மக்கள் ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கிறார்கள். இங்கு மதீனாவில் வேதம் வழங்கப்பட்ட சமூகமும் அந்த நாளில் சரியாக நோன்பு நோக்கிறார்களே. ஆச்சரியப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணத்தை விசாரித்தார்கள். இந்த நாள் எதற்காக நீங்கள் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்க, யூதர்கள் பதிலளித்தார்கள், இந்த நாள் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை கொடுத்தான். ஃபிரௌனுடைய படையை அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்தான். எனவே நன்றி செலுத்தும் விதமாக நாம் நோன்பு நோக்கிறோம் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அவுலா பி மூசா மின்கும், உங்களை விட மூசாவுக்கு நான் தான் நெருக்கமானவன், மூசாவை பின்பற்றுவதற்கு தகுதியானவன் உங்களை விட நான் தான் அதிகமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரசூல் அவர்கள் அப்படி அந்த ஆஷூரா தினம் என்று நோன்பு நோற்பதை தொடர்ந்து கடைபிடித்தார்கள். அதற்கு முன்பு காரணம் தெரியாது, இப்போது ஒரு காரணமும் தெரிந்துவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த நாள் தான் வெற்றியை கொடுத்தான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையில் பின்பற்றாத அந்த யூதர்களே சந்தோஷப்படும் பொழுது, உண்மையில் மூசாவுடைய அந்த வழியில் ஏகத்துவ கொள்கை, சொர்க்கம் நரகம் என்கிற அந்த உண்மையான கொள்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் அதை பின்பற்றக்கூடாது என்று ரசூல் அவர்கள் தொடர்ந்து ஆஷூரா நோன்பை கடைபிடித்தார்கள். எதுவரை? மதீனா வாழ்க்கை 10 வருடங்கள் ஆஷூரா நோன்பை ரசூல் அவர்கள் கடைபிடித்தார். தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி முஹர்ரம் வரை, தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி முஹர்ரம், ரசூல் அவர்கள் வஃபாத்தானது ரபியுல் அவல் மாதம், ரபியுல் அவல் மாதத்திற்கு முன்பு சஃபர் மாதம், சஃபருக்கு முன்பு முஹர்ரம், ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு அந்த முஹர்ரம் மாதம் ரசூல் அவர்கள் ஆஷூரா நோன்பு முடித்து கடந்து சென்று விட்டார்கள். அப்போது சில சஹாபாக்கள் சந்தேகம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாமும் ஆஷூரா தினம் என்று நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் ஆஷூரா நோன்பு நோக்கிறார்களே என்று கேட்டார்கள். எதற்காக இந்த கேள்வி சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாழ்க்கை ஆரம்பத்தில் யூதர்கள் செய்வதை பார்த்து செய்வதை விரும்பினார்கள் ஆரம்பத்திலே. ஏனெனில் மக்கத்து காஃபிர்கள் சிலை வணங்கிகளை காட்டிலும் சில விஷயங்களை அந்த வேதக்காரர்கள் யூதர்கள் அல்லாஹ் சொன்ன சில விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த சிலை வணங்கிகளை காட்டிலும் பார்த்தால். எனவே அவர்கள் செய்வதை ரசூல் அவர்கள் ஆரம்ப காலத்தில் செய்ய விரும்பினார்கள். ஆனால் எப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்துகள், சட்டத்திட்டங்கள் என்று எல்லா விஷயங்களையும் மார்க்கத்தில் இறக்கி வைத்து இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டானோ, ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள்? கடைசி காலங்களில் அந்த யூதர்களை மாறு செய்வதை, யூதர்களுக்கு மாறு செய்வதை விரும்ப தொடங்கி விட்டார்கள். எது எடுத்தாலும், எந்த காரியத்தை பார்த்தாலும், இபாதத், கொள்கை என்று எதை எடுத்தாலும்
யூதர்களுக்கு மாறு செய்வது. யூதர்கள், நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள், மஜூசியர்கள் என்று அவர்களுக்கு மாறு செய்வதை ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே தான் சஹாபா பெருமக்களுக்கு சந்தேகம் வந்தது, ஆஷூரா தினமன்று நோன்பு நோற்பது என்கிற அந்த ஒரு இபாதத் விஷயத்திலே நாம் யூதர்கள் போன்றுதான் இருக்கிறோம், அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள், நாமும் அந்த ஒரு நாள் நோன்பு நோக்கிறோமே என்கிற சந்தேகம் சஹாபா பெருமக்களுக்கு வந்து ரசூலிடம் வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆஷூரா தினமன்று நாமும் நோன்பு நோக்கிறோம், யூதர்களும் நோன்பு நோக்கிறார்களே. அதாவது என்ன பொருள்? இந்த விஷயத்தில் நாம் யூதர்களுக்கு மாறு செய்யவில்லையே, இந்த ஒரு விஷயம் மிஞ்சிருக்கிறதே என்று அவர்கள் கேட்க வருகிறார்கள். அதற்கு ரசூலர்கள் சொன்னார்கள், ல இன் இஷ்து இலா காபிலின் ல அசூமன் நத்தாசிஅ, அடுத்த வருடம் வரை நான் உயிரோடு இருந்தால், முஹர்ரம் மாதம் வரை நான் 9ஆம் நாளும் நிச்சயமாக நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. அடுத்த 2 மாதங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். எனவே அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆஷூரா நோன்பு வைத்தால் முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்கள், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடிய மக்களுக்காக அந்த சிறப்பை நாடி, அந்த கூலியை நாடி நாம் ஆஷூரா நோன்பை வைக்க முயற்சிக்க வேண்டும். ஆனால் அந்த ஆஷூரா நோன்பு வைப்பதில் சிறந்த வழி என்னவென்றால் 9, 10 என்று 2 நாட்கள் வைப்பது, யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக 9, 10. சரி, 9ஆம் தேதி அந்த முஹர்ரம் மாதம் 9ஆம் தேதி நோன்பு நோக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்க 2வது கட்டமாக, சரி யூதர்களுக்கு மாறு செய்வதான் அடிப்படை நோக்கம், 9, 10 வைக்க முடியாவிட்டாலும் 10, 11, முஹர்ரம் 10, முஹர்ரம் 11 என்று இப்படி வைத்தாவது மாறு செய்யலாம் என்று அடுத்த கட்டத்திலே 10, 11 என்று வைக்க முயற்சிக்க வேண்டும். இல்லை 2 நாள் வைப்பதற்கான வாய்ப்பில்லை, ஒரு நாள் அந்த சிறப்பை அடைவதற்கு ஒரு நாள் தான் வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த ஒரு நாள் தனித்து வைத்தாலும் தவறில்லை. அது மக்ரூ எல்லாம் கிடையாது, ஒரு நாள் வைத்தாலும் தவறில்லை. யூதர்களுக்கு ஒப்பாக ஆகிவிடுமே என்று சொன்னால் ஆம், மற்ற பல சகோதரர்கள் இன்ஷா அல்லாஹ் 9, 10, 11, 12 என்று வைத்து யூதர்களுக்கு மாறு செய்வார்கள். நமக்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தால் அடுத்த வருடம் நாம் இன்ஷா அல்லாஹ் மாறு செய்யலாம். எனவே இந்த வருடம் நமக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் தனியாக ஆஷூரா தினம் என்று நோன்பு நோற்பதும் தவறு கிடையாது, ஹராமோ அல்லது மக்ரூ கிடையாது. தாராளமாக வைத்து அந்த ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கிற அந்த சிறப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைய முயற்சிக்கலாம். எனவே இது இந்த மாதத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல். ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரமதான் உடைய நோன்புக்கு பிறகு மிக சிறந்த நோன்பு, அஃதலு ஸியாமி பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு மிக சிறந்த நோன்பானது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் நோன்பு என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸில் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் நோன்பு ஆஷூரா நோன்பு என்று சொல்லவில்லை. ரமதானுக்கு பிறகு சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தின் நோன்பு என்று பொதுவாக தான் சொன்னார்கள். எனவே தான் இதை நாம் எப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், முஹர்ரம் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதில் ஆஷூரா நோன்பு பிரத்யேகமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அது போக அதிகமாக கூட நாம் என்ன செய்யலாம், இந்த மாதத்தில் நஃபில் நோன்பை கடைபிடிக்க முயற்சிக்கலாம். குறைந்தது ஆஷூரா நோன்பு 9, 10, 10, 11 என்று முயற்சிப்பது மிக சிறந்தது. இது அமல் தொடர்பாக மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு கூடுதல் அமல், வழமையாக நாம் செய்யக்கூடிய அமல்களில் ஒரு கூடுதல் அமல் இந்த மாதம் நோன்பு நோற்பது. அடுத்தபடியாக அன்பானவர்களே, வரலாறு ரீதியாக இந்த மாதத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒன்று, உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அடுத்து அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தின் ஒரு பகுதி என்று உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலம் வரை ஹிஜ்ரி கணக்கு, ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு என்கிற அந்த கணக்கெல்லாம் கிடையாது. அதேபோல் மாதங்கள் பெயரெல்லாம் மக்களுக்கு தெரியும், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் சானி என்கிற அந்த பெயர்களெல்லாம் தெரியும். ஆனால் முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் என்கிற அந்த கணக்கெல்லாம் கிடையாது. உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்தில் தான் கவர்னர்கள் என்ன செய்வார்கள், உமர் பின் கத்தாபுக்கு கடிதம் எழுதுவார்கள். உதாரணத்திற்கு ஒரு மாதத்தின் 10ஆம் தேதி எழுதிய கடிதம் தாமதமாக போய் சேரும். அதே மாதம் அந்த கவர்னர் அமீருல் முஃமினீன் ஹலீஃபா உமருக்கு எழுதிய 20ஆம் தேதி எழுதிய லெட்டர் சீக்கிரமாக போய் சேர்ந்து விடும். அப்போது டேட்ஸ் அந்த கடிதத்தில் எந்த ஒரு தேதியும் எழுதப்பட்டிருக்காது, ஒரு குழப்பம் ஏற்படும். தாமதமாக அந்த லெட்டரை கொண்டு வந்த நபர் தாமதமாக வந்த காரணத்தினால் முன்பின் ஆகும் பொழுது ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த சமயத்தில் தான் உமர் பின் கத்தாப்
ஆலோசனை வைத்தார்கள், நமக்கென ஒரு தேதி கணக்கு இருக்க வேண்டுமே. அப்போது சில பேர் ரசூல் அவர்கள் பிறந்த ஆண்டை முதல் ஆண்டாக நாம் கணக்கிடலாம். சில பேர் சொன்னார்கள் நபிகள் நாயகம் இறந்த ஆண்டை முதல் ஆண்டாக நாம் கணக்கிடலாம். அதில் ஒரு ஆலோசனை வந்தது, நபிகள் நாயகம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்தார்களே, அந்த ஹிஜ்ரத் பயணத்தை அடிப்படையாக கொண்டு அங்கிருந்து முதல் ஆண்டு என்கிற ஒரு கணக்கை நாம் வைக்கலாம் என்று சொல்லும் பொழுது உமர் பின் கத்தாப் அந்த கருத்தை தான் தேர்வு செய்தார்கள். காரணம், ரசூல் அவர்கள் பிறந்தது என்பதை அடிப்படையாக கொண்டால் அதில் பெரிய படிப்பினை எதுவும் கிடையாது. ரசூல் அவர்கள் பிறந்த தேதி அதை அடிப்படையாக வைப்பதில் பெரிய படிப்பினை எதுவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த ஆண்டு என்று அடிப்படையாக வைத்தால் அதில் சில படிப்பினைகள் நிச்சயமாக உண்டு. என்னதான் பெரிய மாமனிதராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர், அவர் அல்லாஹ் கிடையாது, நித்திய ஜீவனாக மவுத் இல்லாமல் வாழ்வதற்கு அவர் ஒரு மனிதர் என்கிற படிப்பினை நிச்சயமாக உண்டு. ஆனால் அதைவிட ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்தால் அதில் பல படிப்பினைகள் உண்டு. ஹிஜ்ரத்துக்கு முன்புள்ள வாழ்க்கை, ஹிஜ்ரத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது பல தியாகங்களை கடந்து வந்தால்தான் அடுத்து வெற்றி உண்டு. இஸ்லாத்தை அமல்படுத்தும் பொழுது, சத்திய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது நிறைய இன்னல்கள் துன்பங்கள் வரலாம். எப்படி ரசூல் சஹாபாக்கள் அதை பொறுத்து கொண்டார்களோ நாமும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற பல படிப்பினைகளை எடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் ஹிஜ்ரத்தை உமர் பின் கத்தாப் என்ன செய்தார்கள், தேர்வு செய்தார்கள். அங்கிருந்து தான் ஹிஜ்ரி 1, 2 என்கிற கணக்கை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். அதேபோல் முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லாஹ் ரசூலுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தான், அல்லது ஹிஜ்ரத்கான ஏற்பாடுகள் தொடங்கியது. முஹர்ரம் இருந்து ஆரம்பித்து அடுத்து சஃபர், அதற்கடுத்த ரபியுல் அவல் மாதத்தில் ரசூல் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு சொந்த ஊர், பிறந்து வளர்ந்து மார்க்க பணிகள் உடைய ஆரம்ப முயற்சிகள் செய்த ஊர் அது மக்கா. ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் புனித நகரம் அது. அப்படிப்பட்ட ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி மக்காவை நோக்கி சொன்னார்கள், இந்த பூமியிலேயே எனக்கு மிக பிரியமான பகுதி நீதான், இந்த நகரம்தான், மக்கா தான். உன்னுடைய மக்கள் என்னை வெளியேற்காமல் இருந்திருந்தால் நான் இந்த இடத்தை விட்டு ஒருபோதும் போயிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹிஜ்ரத் பயணம், ரசூலுடைய தியாகங்கள், தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு ரசூல் அவர்கள் மதீனா சென்றார்கள் சொன்னார். எதற்காக? ஈமானுக்காக, இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தின் தாவா பிரச்சாரத்துக்காக. எனவே அந்த தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்தார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல் தான் மாணவர்களே, முஹர்ரம் மாதத்தை குறித்த இன்னொரு வரலாறு தான் என்னது, வரலாறு ரீதியாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான், முஹர்ரம் மாதம் இதே ஆஷூரா தினமன்று தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தார், உறவுகள், நண்பர்கள் என்று 80க்கு மேற்பட்டவர்கள் கர்பலா என்கிற ஒரு இடத்தில் வைத்து அநியாயமாக கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த ஒரு கோர சம்பவமும் இந்த முஹர்ரம் மாதம் ஆஷூரா தினமன்று தான் சரியாக நடந்தது. எப்போது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து ஒரு 40 வருடங்கள் கழித்து, ஒரு 50 வருடங்கள் கழித்து, ஹிஜ்ரி 58க்கு பிறகு, ஹிஜ்ரி 60 அல்லது 61 என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு 50 வருடங்கள் ஏறக்குறைய கழித்து நடந்த ஒரு சம்பவம் அது. ரசூலுடைய பேரன் ஹுசைன் அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணம் இந்த ஷியாக்கள். யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா என்று சொல்லி பல தவறான கொள்கைகளை நம்புகிறார்களோ, பல அனாச்சாரங்களை செய்கிறார்களோ, அவர்கள் கொல்லப்பட்டதற்கு முக்கிய காரணம். அந்த காலத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய கொள்கைகளை அந்த ஷியாக்கள் நம்பியிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அந்த காலத்தில் இருந்த ஷியாக்கள் மற்ற சஹாபாவை காட்டிலும் அலி, ஹசன், ஹுசைனை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து மற்ற கொள்கைகளில் சரியான கொள்கையில் இருந்தவர்களாக கூட இருக்கலாம். அவர்கள் தான் என்ன செய்தார்கள்? ஷியாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுக்கு அழைத்தார்கள். கூஃபா என்கிற ஈராக் நாட்டில் இருந்த ஒரு ஊர். அவர்கள் சொன்னார்கள், மக்காவில் இருந்த ஹுசைனுக்கு கடிதம் மூலியமாக பல நூற்றுக்கணக்கான கடிதங்களை கூஃபா வாசிகள் எழுதி சொன்னார்கள், நமக்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர் யசீத் அவர்கள் நமக்கு பிடிக்காது, நீங்கள் கூஃபாவுக்கு கிளம்பி வந்துவிடுங்கள், உங்கள் கையில் நாம் பைஅத் செய்து உங்களை ஆட்சியாளராக நாம் ஏற்க தயாராக இருக்கிறோம் என்று நூற்றுக்கணக்கான கடிதங்களை எழுதி
அலியை நேசிக்கக்கூடிய அந்த கூட்டம் ஷியாக்கள், ஹசன் ஹுசைன் அதிகம் நேசிக்கக்கூடிய அந்த கூட்டம் ஷியாக்கள் தான் என்ன செய்தார்கள், கூஃபாவுக்கு ஹுசைன் அவர்களை அழைத்தார்கள். அந்த மக்களை நம்பி குடும்பத்தோடு கிளம்பி சென்ற ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்கிற இடத்தை வந்து அடையும் பொழுதுதான் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது, நம்மை அவ்வளவு நேசித்து அழைத்த அந்த கூட்டத்தார் யசீதுடைய கவர்னர், அந்த கவர்னருடைய படையை பார்த்து பயந்து பின்வாங்கி விட்டார்கள், அழைத்து விட்டார்கள் குடும்பத்தோடு ஹுசைன் அவர்களை. ஆனால் இவர்கள் வந்த பிறகு அந்த ஷியாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், பயந்து ஓடிவிட்டார்கள். யாரும் இப்போது பையத்து செய்வதற்கு தயாரில்லை, யசீதை எதிர்ப்பதற்கு யாரும் இப்போது தயாரில்லை, அழைத்த பிறகு துரோகம் செய்து விட்டார்கள் என்று கர்பலா என்கிற இடத்தில் வந்த பிறகுதான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தியே கிடைத்தது. அப்போது யசீது உடைய கவர்னர் அவன் தரப்பிலிருந்து வந்த சில மக்களை சந்தித்து ஹுசைன் அவர்கள் பேசிய பொழுது, நான் யசீதுக்காக பையத்து ஒருபோதும் செய்ய மாட்டேன், எனக்கு நீங்கள் யசீதோடு சந்தித்து பேசுவதற்காக வாய்ப்பு கொடுங்கள், அல்லது இஸ்லாத்துக்காக பல இடங்களில் போர் ஜிஹாத் நடந்து கொண்டிருக்கிறது, அருகிலுள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று நான் ஜிஹாத் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் யசீதுக்கு பையத்து செய்ய மாட்டேன், என்னை போக விடுங்கள் அல்லது யசீதிடம் பேச விடுங்கள் என்று சொல்ல, கவர்னர் தரப்பிலிருந்து வந்த அந்த அநியாயக்காரர்கள் யசீதுடைய பெர்மிஷன் இல்லாமல் என்ன செய்தார்கள், அந்த கவர்னருடைய பேச்சை கேட்டு, இல்லை யசீதுக்காக நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் இதே இடத்தில் போர் நடக்கும், ஒரே ஆப்ஷன் தான், யசீதிடம் சென்று பேசுவதற்கும் அனுமதி கிடையாது, அல்லது எங்கு இஸ்லாத்துக்காக மற்ற பல நாடுகளில் போர் நடக்கிறதோ அங்கு செல்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், யசீதுக்காக நீங்கள் அத்தனை பேரும் பையத்து செய்துவிட்டு தான் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து விட்டார்கள். அடுத்துதான் ஒரு போர் நடந்தது. அந்த 80 பேர் போர் புரிவதற்காக வேண்டி கிளம்பி வந்த மக்கள் கிடையாது, அவர்களிடம் ஆயுதமும் கிடையாது, ஆட்கள் பலமும் கிடையாது. எனவே அநியாயமாக அத்தனை பேரும் பெண்கள் உள்பட, சில வாலிபர்கள் சிறுவர்கள் உள்பட, யாருக்கு சில ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தாரில் சில பேர், அவருடைய ஒரு மகள் ஜைனப், இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு சில பேர் அந்த கர்பலா என்கிற இடத்தை அடைவதற்கு முன்பாகவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஏதோ ஒரு இடத்தில் தங்கிவிட்டார்கள், பயணத்தை மேற்கொள்ள முடியாமல். அப்படிப்பட்ட சில பேர் தான் தப்பித்தார்கள். அவர்களை தவிர ஒட்டுமொத்த குடும்பத்தார்கள் அந்த கர்பலா என்கிற இடத்தில் வைத்து அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இது நிச்சயமாக வருத்தப்பட வேண்டிய ஒரு சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் 2 தன்னுடைய பேரர்களையும் பார்த்து அவர்களை கையில் தூக்கி என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹுமா ரைஹானதாய மினத் துன்யா, இந்த இருவரும் இந்த உலகத்தில் அல்லாஹ் எனக்கு கொடுத்த நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் என்று சொன்னார்கள். ரசூல் அவர்களுடைய பேரன்கள், அவர்கள் கொல்லப்பட்டது, அதுவும் அநியாயமாக ஷஹீதாக்கப்பட்டது, அதுவும் குடும்பத்தோடு கொல்லப்பட்டது மிகப்பெரிய ஒரு முசீபத்து தான் இந்த இஸ்லாமிய வரலாற்றில். ஆனால் அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஷியாக்கள் நினைச்சுகிறார்கள், வருடா வருடம் நாம் தானே அவர்களை அழைத்து துரோகம் செய்து குடும்பமே அழிந்து விட்டது, அதற்கு நாம் தானே காரணம், ஹுசைனுடைய அந்த வலியை நாமும் உணர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்வார்கள், தீ மிதிப்பார்கள், அல்லது பிளேடு கத்தியை கொண்டு தன்னை அடித்து காயப்படுத்தி கொள்வார்கள், இரத்தத்தை சிந்துவார்கள். எதற்காக செய்கிறீங்க என்று சொன்னால், அந்த வலியை நாமும் உணர வேண்டும். ஹுசைனை அவருடைய குடும்பத்தாரை அழைத்து நாம் தானே அவ்வளோ பெரிய முசீபத்தில் போட்டோம், அந்த வலியை நாமும் உணர வேண்டும் என்று சொல்லி வருடா வருடம் நினைச்சுகிறார்கள், அந்த துக்கத்தை கொண்டாடுகிறார்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை துக்கமாக நினைச்சுகிறார்கள், ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரம் தான் என்னது, தீ மிதிப்பது, தன்னை அறைந்து கொள்வது, அடித்துக் கொள்வது, காயப்படுத்திக் கொள்வது, இரத்தத்தை சிந்துவது, இன்னும் பல ஷிர்கான அனாச்சாரங்கள். பஞ்சா என்கிற பேர் நினைச்சுவார்கள், இந்த கையுடைய அடையாளம் வைப்பார்கள். அந்த பஞ்சா என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், பஞ்சு தன் பாக் என்று சொல்வார்கள், 5 பரிசுத்தமான ஆவிகள் என்று சொல்லலாம், பரிசுத்தமான உயிர்கள் என்று சொல்லலாம். 5 பரிசுத்தமான உயிர்கள், 5 பரிசுத்தமான உயிர்கள் என்று சொன்னால் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், பஞ்சு தன் பாக், 5 பரிசுத்தமான உயிர்கள் என்று அதை வைத்து ஒரு சிலையை வைத்து எப்படி வணங்குவார்களோ ஏறக்குறைய அதே போல் அந்த பஞ்சாவை என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். அங்கு சென்று ஏதோ கும்பிடுவது போல் என்ன செய்வார்கள், அதை வணங்குவது போல் சில காரியங்களை, சில அனாச்சாரங்களை செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதிலிருந்து ஏதோ பர்க்கத் வருவது போல், அதிலிருந்து சில
நன்மைகள் நமக்கு நடப்பது போல் அதை வணங்குவது போல் நடந்து கொள்வார்கள். இப்படி சில அனாச்சாரங்கள் என்று ஆரம்பித்து ஷிர்கான காரியங்கள் வரை இந்த முஹர்ரம் மாதத்தில் ஈடுபடுகிறார்கள். தன் மீது அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களை ஹராமாக்கி கொள்கிறார்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் அழகான ஆடை அணியக்கூடாது, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு நிற ஆடை மாத்திரம்தான் அணிய வேண்டும், அழகான அலங்கரிக்கக்கூடிய ஆடைகளை அணிவது கூடாது. இந்த மாதத்தில் கறி சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, ஹராம். எதுக்கு என்று கேட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட மாதம் இது. எப்படி நாம் சந்தோஷமாக இருக்க முடியும், வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயத்தை ஹராமாக்கி கொள்வது, தன்னை காயப்படுத்தி கொள்வது, ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுவது என்று அத்தனை அனாச்சாரங்களையும் செய்வது இந்த ஷியா என்கிற மிக மோசமான வழிகட்ட ஒரு கூட்டம். அதை தான் அறிவில்லாமல், இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை கூட தெரியாமல், நபி வழி என்ன, சுன்னா என்ன, சஹாபா பெருமக்களுடைய வழி என்ன என்று கூட தெரியாத பல ஜாஹில் சன்னி முஸ்லிம்களும் என்ன செய்கிறார்கள், அதே அனாச்சாரங்களை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அத்தனை அனாச்சாரங்களுக்கும் அடிப்படை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன வழிகாட்டுதல் என்ன? லைஸ மின்னா மன் தரபல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வதஆ பிதஅவல் ஜாஹிலிய்யா. எவர் ஒருவர், உறவினர் நெருங்கியவர் ஒருவர் இறந்துவிட்டார் என்கிற அடிப்படையில் தன்னுடைய கன்னங்களை அறைந்து கொள்கிறாரோ, அடித்துக் கொள்கிறாரோ, அல்லது தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்கிறாரோ அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக, அல்லது இப்படி இருந்தானே, இப்படியெல்லாம் நன்மை செய்தான் என்று அவன் இறந்தவருடைய நன்மைகளை சொல்லி சொல்லி கத்தி கதறி ஒப்பாரி என்று சொல்வார்கள், அதுபோல் அழுகிறாரோ, அறியாமை காலத்தில் கத்தி அழுவது போல், அழைத்து அழுவது போல், இப்படி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள், முஸ்லிம்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ரசூல் சொல்லிவிட்டார்கள். ரசூல் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக தடுத்த அத்தனை விஷயங்களையும் இந்த ஷியாக்கள் செய்கிறார்கள். தன்னை அடித்து காயப்படுத்திக் கொள்வது, தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்வது, ஆடை இல்லாமல் தான் அந்த ஆண்கள் செய்வார்கள், தன்னை அடித்து காயப்படுத்திக் கொள்வார்கள். காயப்படுத்திக் கொள்வது, ஆடைகளை கிழித்துக் கொள்வது, யா ஹுசைன் யா அலி என்று சொல்லி கத்தி கதறி அழுவது, அத்தனை நபிகள் நாயகம் தடுத்த விஷயங்களையும் செய்துவிட்டு இது மார்க்கம் என்று சொல்கிறார்கள். அத்தனை பிதஅத்துகளையும் செய்துவிட்டு. எனவே அன்பானவர்கள், இது எல்லாமே பிதஅத்தான அனாச்சாரங்கள். இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள். இஸ்லாத்திற்கும் இதற்கும் சம்மதமே கிடையாது. இதெல்லாம் ரசூல் இறந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம். ரசூல் இறந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம் எப்படி மார்க்கத்தின் ஒரு பகுதியாக மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த அனாச்சாரங்களில் ஈடுபடக்கூடிய நம்முடைய உறவினர்கள், சகோதரர்கள் அல்லது நட்பு வட்டாரத்தில் யாராவது இருந்தால் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதெல்லாம் அஹ்லுஸ் சுன்னா முஸ்லிம்களுடைய விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஷியாக்கள் செய்யக்கூடிய காரியம். அதோடைய பின்னணி என்ன என்பதை நாம் எந்த விஷயத்தை புரிந்து கொண்டோமோ அதை அவர்களுக்கும் எடுத்து சொல்லி, நபிகள் நாயகம் வலியுறுத்திய விஷயம் என்ன? இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது. அதுவும் என்னது? துக்கம் கொண்டாடும் விதமான நோன்பு கிடையாது, அது சந்தோஷப்பட்டு வைக்க வேண்டிய நோன்பு. அது அல்லாஹ் இந்த நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வெற்றியை கொடுத்தான் என்று நன்றி செலுத்தும் பொருட்டு வைக்கப்பட்ட அது நோன்பு. அது துக்கம் கொண்டாடும் விதமான நோன்பு அல்ல. எனவே ரசூல் அவர்கள் சந்தோஷப்பட்டு நோன்பு வைத்த அந்த நாளில் துக்கம் கொண்டாடுவது என்பது அப்படியே நபி வழிக்கு மாற்றமான ஒரு விஷயம் என்பதை நாமும் அதை புரிந்து கொண்டு நம்முடைய மக்களுக்கும் நாம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய அந்த ஆஷூரா நோன்பை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அந்த ஆஷூரா நோன்புக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரின் அந்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்கள் அத்தனையையும் மன்னித்து அருள்வானாக. அந்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நிபந்தனையாக இருக்கக்கூடிய பெரும் பாவங்களை தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கொள்கை ரீதியான அனாச்சாரங்கள், அமல் ரீதியான அனாச்சாரங்கள், அத்தனை பிதஅத்தான காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை, நம்முடைய சமூக மக்களை பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.